அனைத்து அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய இனிய வணக்கம். நம்ம 5K கார் கேரில் உள்ள ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் மாபெரும் நன்றி சொல்ல வேண்டிய தருணம். கார்களை வாங்குறதும் கார்களை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு அதை பற்றி நல்ல ஒரு பெரிய விழிப்புணர்வு இருந்துச்சு. அப்போ கார்களை அவங்க நல்லா கேர் பண்ணி அவங்க ரீசேல் பண்ணும்போது நல்ல வேல்யூ கிடைச்சிது. அதே போல் அவங்களுடைய காருக்கு நல்ல மைலேஜ் கிடைச்சிது. அவங்க ஹெல்த்தியராக அவங்களுடைய ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு காரும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஒரு வாடிக்கையாளர், அதாவது நாங்கள் நிறைய வாடிக்கையாளர்களை நேராக சந்தித்து அவங்களுடைய ஃபீட்பேக் வாங்குறது நம்ம 5K கார் கேரோட ஒரு அருமையான பழக்கம். அதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய பேருக்கு விருதுகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் கொடுத்த விருதுகளால் தான் நாங்கள் இன்று இவ்வளோ வலிமையாக நிற்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர் சொன்னார், நான் 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் காரை கொண்டு எஃப்சிக்கு கூட்டேன். ஆர்டிஓ கேட்டார், இந்த மாதிரி காரை புதுசாக சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே கொடுத்து பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம கஸ்டமர் பதிஞ்சிருக்காரு, இந்த மாதிரி நான் காரை பெயிண்ட் பண்ணல சார், நான் காரை 5K கார் கேரில் தொடர்ந்து காரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பதிஞ்சிருக்காரு. என்னுடைய ஒரு கார் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் எஃப்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வர பிப்ரவரியிலேயே முடிஞ்சது, போன வருஷத்துலேயே. ஆர்டிஓ கொண்டு போயிருக்கும்போது ஆர்டிஓ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது வழக்கமாக எல்லா இடத்துலையும் இந்தியான்னு எடுத்துட்டா ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது, எப்படி இருந்தாலும் எஃப்சி பண்ணிடலாம். ஆனால் நம்ம காரை பார்க்கும்போது ஆர்டிஓ கேட்ட கேள்வி, இந்த கார் உண்மையாமே 15 வருஷம் ஆயிடுச்சா இல்லை புக் ஏதாவது மாற்றிட்டீங்களான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அது ஒரிஜினல் தான். அவர் பண்ணியாக தான் கேட்டார், தமாஷா தான் கேட்டார். அப்போ அடுத்தது என்ன கேட்டாருன்னா, ஏதாவது ரீபெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அப்படின்னு. அந்த இடத்துல அவர்கிட்ட பதிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ அண்ணாவும் கூட இருந்தாங்க. நான் இந்த மாதிரி ரெகுலராக 5Kல தான் அதை நான் பராமரிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால தான் இந்த அளவுக்கு வண்டி நீட்டாக இருக்குது, என்னால் வச்சிருக்க முடியுதுன்னு சொன்னேன். இன்னொரு கஸ்டமர் ஒரு அருமையான விஷயம் பதிஞ்சிருந்தாரு. அவர் சொன்னார், நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினதுக்கப்புறம் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் செகண்ட் ஹேண்ட் காரான்னு கேட்டாங்க. அது எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் நான் ஒரு நாள் 5Kல என் ஃப்ரெண்டு சொன்னார், போய் சர்வீஸ் பண்ணிட்டு வாங்கன்ட்டு. அப்போ சர்வீஸுக்கு நான் கொடுத்தப்போ அங்கே இருக்கிற ஒரு பர்சன் சொன்னார், இந்த வண்டியை நாங்கள் நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷாக மாற்றி கொடுக்க முடியும், புது பொலிவோடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். எனக்கு பாதி நம்பிக்கையில் வண்டியை கொடுத்துட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தேன். எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம், என் கார் ரொம்ப புது பொலிவோட பிளாஸ்டிக் பாடி, கிளாஸ், பெயிண்ட்டு எல்லாத்தையும் பார்க்கல புது கார் டெலிவரியான என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் எனக்கு முதல்ல கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டேன். அந்த 10 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியும் எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, புது கார் வாங்கிய ஏன் என்ன கூட்டிட்டு போகலன்னு கேட்டாங்க. இந்த மாதிரியான என்னுடைய காரை நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷான உணர்வு எனக்கு 5K கார் கேர் கொடுத்துச்சு அப்படிங்கிறத அவர் பதிஞ்சிருந்தாரு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு இனோவா கார் இருக்கு, ஓனிஸ் காரு வாங்கி அப்படின்னாங்க. சரி என்ன ரேட்டாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். கார் கொஞ்சம் பிடிச்சிருந்தது, செகண்ட் தான், 4 வருஷம் ஓடி இருக்காரு. சரி அதே பேசி முடிச்சு வாங்கியாச்சு. வாங்கின உடனே சரி ஒரு நாள் நான் 2022 ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாள் செந்தரைக்கு கோர்ட்டுக்கு போனேன். 5K போர்டு போட்டுருந்தது. அந்த 5K போர்டு போயிட்டு செந்தரைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன். ரிட்டர்ன் வந்துட்டு கடத்திற்கு வரும்போது ஃப்ரண்ட் 5K ஒண்ணு போட்டுருப்பா, புதுசா இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அது 5K சூப்பரா இருக்குண்ணே, காரை விட்டு சர்வீஸ் விட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான். கொண்டு உள்ள விட்டவன நீங்க ஒண்ணு செய்ய வேணானே, நீங்க வீட்டுக்கு போங்க, போன் பண்ணுங்க, கார் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னா. காரை கொண்டு விட்டேன். ஒரு 2 மணி நேரத்துல போன் பண்ணா கார் வேலையாச்சு அப்படின்னு. அப்புறம் அந்த காரை ஒரு நாள் எடுத்துக்கிட்டு அந்த வண்டி வாங்கி கொடுத்த வண்டி எடுத்துட்டு போனேன். என்ன கேஸ் போனேன், கார் புதுசா இருக்கேன். கார் புதுசுல இல்லையாப்பா, நீங்க வாங்கி கொடுத்த கார் தானே அப்படின்னா. சரி கார் ஓனர் மறுபடியும் கேட்கறது வாங்கிக்கிறேன், கொடுப்பியானாரு. ஐயோ நான் கொடுக்கலப்பா அப்படின்ட்டாங்க. இவருடைய தொழில் நல்லா நீடு உலக நாடு முழுவதும் பெறணும் இந்த வார்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே போல இன்னொரு கஸ்டமர் ஒரு 15 விஷயம் எனக்கு ரொம்ப மனசுல ரொம்ப டச்சபிளான ஒரு விஷயம். அவர் நான் கார் 7 வருஷமா வச்சிருக்கேன், ஆனா 7 வருஷமா நான் ஏசியை பயன்படுத்துறது இல்லை. காரணம் என்னன்னா, எனக்கு வீசிங் இருந்துச்சு. அதனால அது போட்டாலே எனக்கு தும்பல் வர ஆரம்பிச்சிடும், நான் தும்ப ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதனால நான் காருடைய ஏசியை பயன்படுத்தினது இல்லை. நான் எப்பவுமே காருடைய டோரை இறக்கிட்டு காரை வெஹிக்கிள் எப்பவுமே ஓட்டுவேன். ஆனால் ஒரு நாள் 5Kல நான் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு எஜுகேட் பண்ணாரு, இந்த மாதிரி ஓசோன் தெரப்பின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஆஸ்துமா, அதே போல தும்பல் இருக்கவங்க, இந்த மாதிரி ஏசியை போட்டாலே தும்பல் வருதுங்கிறவங்களுக்கு அதில் உள்ள பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம், ஏசி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவர் பாதி நம்பிக்கையில காரை கொடுத்துருக்காரு.
அவர் வந்து அவருக்கு அந்த காரை அதுக்கப்புறம் டெலிவரி எடுக்கிறாரு. இன்டீரியர் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ஓசோன் தெரப்பி, ஏசி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கார் எடுக்கிறாரு. அவர் திருச்சியிலிருந்து அவர் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டிராவல் பண்றாரு. 7 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா அவர் வந்து தன்னுடைய காருடைய ஏசியை ஃபுல்லா என்ஜாய் பண்றாரு. நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து மைசூர் வந்து ஒரு ப்ரோக்ராம் போகிற மாதிரி இருந்தது. ஐ ஹேவ் இஷ்யூ, லங் இஷ்யூஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் ஏசி போட்டால் ஸ்னீசிங் நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5K கார் சார் இந்த மாதிரி நீங்கள் வாங்க போறீங்க, நீங்கள் ஓசோன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா ஓசோன் போட்டதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னும் போது இதில் அந்த பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி கிளியர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. டு பி ஃப்ராங்க், நான் ரியலி என்ஜாய் த ட்ரிப். அந்த ஒரு ஜேர்னி வந்து நான் எப்பொழுதும் ஒரு ஸ்னீசிங் இதோட வரும்போது டேப்லெட்டோட வந்து இப்போ இருக்கும்போது நான் வந்து ரியலி ஐ ஃபீல் தட் ட்ரிப் என்ஜாயபிள் மூமெண்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கீப்பிங் மை கார் கிளீன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் ஆஃப் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஓசோன் தெரப்பி ரெகுலரா எடுத்து காருடைய ஏசி என்ஜாய் பண்றாங்க. அதாவது ஆஸ்துமா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால கார் ஏசியை பயன்படுத்த முடியாம இல்லை. பாக்டீரியா, வைரஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும்னா நம்ம உடல் ஆரோக்கியமா தான் இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை எவ்வளவு கிளீனா வச்சுக்கிறோமோ அது நம்ம உடலுக்கு ரொம்ப உந்து சக்தி அதிகமாக கொடுக்குதுங்கிறத அந்த கஸ்டமருடைய வார்த்தைகள் இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தன்னலம் மட்டும் தனக்கு கிடைத்த ஒரு நலம் பொதுநலமா மாறணும்னு பல லட்சம் வாடிக்கையாளர்களுடைய பொன்னான வார்த்தைகள் தான் 5K கார்கருடைய ஒவ்வொரு இந்த அடிகளும் முன்னெடுத்து வைக்கிறது. எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் புது கார் வாங்குறேன், காரை வெளியே நிறுத்துறேன், அந்த வெளியே நிறுத்தில எனக்கு அது மனசுக்குள்ள ஒரு தூங்கும் போதுமே ஒரு சிந்தனையோட நான் தூங்குறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், காரை வெளியே பார்க் பண்ணிட்டு வர்றேன், காரை வெளியே நிறுத்தி இருக்கிறமேனு ஒரு மனசுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடுது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வேணும். அதே போல நம்ம ஊர்களில் கார்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆனா இன்னைக்கு வாடிக்கையாளர்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காரை புதுசாக மெயின்டைன் பண்றது. அதற்கு ஒரு சரியான தீர்வை தான் நம்ம வாடிக்கையாளர்கள் நம்ம 5Kல பெற்றுட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த கஸ்டமர் எல்லாம் வந்து சொன்ன ஃபீட்பேக் அப்புறம் எனக்கு வந்து இன்னும் அதற்கு வந்து ஒரு அதிகப்படியான ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 5K கார் கேர் டீமும் நாங்களும் சேர்ந்து ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் டெஃப்லான் கோட்டிங்னா என்ன, செராமிக் கோட்டிங்னா என்ன அப்படின்ட்டு. இது எல்லாமே பெயிண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தோட ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கெல்லாம் மக்கள் ஒரு லாங்கர் ரன்னான தீர்வை வந்து எதிர்பார்க்குறாங்க. அதனால ஒரு 1000 கஸ்டமர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது முயற்சியில நம்ம 5K கார் நம்ம R&D டீமும் செயல்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு பெரிய தீர்வோட நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறதா இந்த வீடியோ. என்ன அப்படின்னோம்னா, ஃபுல் மூன் செராமிக் கோட்டிங் அப்படின்னு ஒரு புது செராமிக் கோட்டிங்கை நம்ம அறிமுகப்படுத்துறோம். ஒரு நல்ல ஒரு வாரண்டியான ஒரு சர்வீஸ். செராமிக் கோட்டிங் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல எல்லா கஸ்டமரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத மனசுல வச்சு, அதாவது ஏன் இந்த ஃபுல் மூன் செராமிக் கோட்டிங் அப்படின்னா, எப்படி இருட்டுல வந்து பௌர்ணமியுடைய நிலவு அப்படியே மின்னுதோ அந்த மாதிரி 1000 கார்கள் போனாலும் நம்ம 5K கார் கேர்ல சர்வீஸ் பண்ண கார் போகும்போது அந்த நிலவை போல மின்னும் இந்த சர்வீஸை பயன்படுத்தும் போது. அதனாலதான் ஃபுல் மூன் செராமிக் கோட்டிங் அப்படின்னு ஒரு பெரிய கார்களுடைய பெயிண்ட்ல ஒரு அருமையான ஒரு புரட்சி தான் இந்த நான் சொல்ல போற சர்வீஸ். நம்ம ஃபுல் மூன் செராமிக் கோட்டிங் வந்து 2 வருஷம் வாரண்டி பண்ணும்போது 2 இயர்ஸ் வாரண்டி, 2 gift. ஒரு அந்த காரை செராமிக் கோட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு டவலும் ஒரு டஸ்டரும் வந்து இதுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் மெயின்டெனன்ஸ் கோட்டிங்கும் இந்த இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிடுறோம். இதுல ரொம்ப பியூட்டி என்ன அப்படின்னா, 1000 கஸ்டமர்களுக்கு தான் இது வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல மெட்டீரியல் வாங்கி ஹோல்சேல் சர்வீஸ்ல நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்வீஸோட நோக்கம். ஒரு கஸ்டமர் செராமிக் கோட்டிங் புக் பண்ணா இன்னொரு கஸ்டமருக்கு ஃப்ரீ. ஒரு டைம் நீங்க ஒன்று வாங்கினீங்கன்னா போதும் 2 செராமிக் கோட்டிங் எடுத்துக்கலாம். 2 வருஷம் காம்ப்ளிமெண்டரி மெயின்டெனன்ஸ் கோட்டிங், 2 gift, அதே போல 2 இயர்ஸ் வாரண்டி. எல்லாமே 2 பை 1 கெட் 2 அப்படிங்கிறது தான் இதனுடைய ரொம்ப முக்கியமான அர்த்தம். நம்ம கார்கள் வந்து எப்படி அந்த கஸ்டமர் சொன்னார், நான் வந்து 7 வருஷம் 5Kல இருந்ததுனால தான் என் கார் வந்து FC ஆச்சுன்னு சொன்னாரோ, அதே போல உங்க காரை இந்த செராமிக் கோட்டிங் பண்ணும்போது நம்ம கார் என்னைக்குமே நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒன்று நீங்கள் செராமிக் கோட்டிங் வாங்கிட்டு உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஒன்று கிஃப்ட் பண்ணலாம்.
நீங்களே இன்னொரு கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காருக்கு நீங்க போட்டுக்கலாம், அல்லது நீங்களும் உங்க நண்பரும் சேர்ந்து இந்த செராமிக் கோட்டிங்கை அஃபோர்டபுள் பிரைஸ்ல எடுத்துக்கலாம். இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆப்ல லிங்க்ல வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்கு. நீங்க ஆப்ல புக் பண்ணிக்கலாம் இந்த சர்வீஸை. அதே போல நீங்க நியரஸ்ட் பிரான்ச்ல போய் டைரக்டா டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வர்ற 1000 கஸ்டமருக்கு இந்த சர்வீஸை கொடுத்து அவங்களுடைய காரை, அதாவது ஒவ்வொரு கார்களும், கார் உங்களுது, என்னைக்குமே கேர் எங்களுது. இந்த வாட்டி உங்க காரை புதுசா கேர் பண்றதுக்கு நம்ம 5K கார் கேர் ஹோல்சேல் பிரைஸ்ல ஹோல்சேல் சர்வீஸ்ல உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கோம். அதற்கான டீடைல்ஸ் லிங்க்ல இருக்கு, பயன்படுத்தி